Hi dear students, welcome back to Vidyalakshmi YouTube channel. So in this video, we discuss about list, dictionary, set, tibule. Lesson 9, list, tibule, set, dictionary. So இந்த lessons ஓட hands-on experience பார்க்க போறோம். So already நம்ம 7th lesson ஓட hands-on experience பார்த்திருக்கோம், 8th ஓட hands-on experience complete பண்ணிருக்கோம், 6th ஓட hands-on experience complete பண்ணிருக்கோம். So actually இந்த lessonல வந்து நம்ம நிறைய concepts வந்து பார்க்க வேண்டியிருக்கு. So list ஓட concept பார்க்கணும், tibule ஓட concept பார்க்கணும், set ஓட concept பார்க்கணும், at the same time dictionary ஓட concept நம்ம பார்க்க போறோம். So first நமக்கு அந்த hands-on experienceல 10 questions கொடுத்திருக்காங்க. அதுல first question இப்போ செக் பண்ணிக்கலாமா? First question, write a program to remove a duplicate in a list. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் கொடுத்திருக்காங்க இல்ல நம்ம யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற டூப்ளிகேட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும். வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் டூப்ளிகேட்ஸ்? ஒரே நம்பர் அகைன் ரிப்பீட் ஆனா தட் will be called as a duplicates. So actually நம்ம அந்த சம்ம ஒரு 3 to 4 மெத்தட்ஸ்ல ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு 2 மெத்தட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அது நீங்க கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ஸ் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. The first type, so இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கிட்ட வந்து ஃபார் லூப்ல கேட்கலாம், ஒயில் லூப்ல போட சொல்லலாம், அகைன் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். ஏன்னா இது பிஃபோர் லெசன்ல நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதால இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து யூசிங் ஃபார் லூப், யூசிங் ஒயில் லூப், யூசிங் ஃபங்க்ஷன் அப்படி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்ல அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே ஈஸியாவே இருக்கு. ஸோ ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க லிசன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இதுல என்ன பண்ணிக்கோன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெஃப் டூப்ளிகேட் ஆஃப். அப்ப டெஃப் டூப்ளிகேட் ஆஃப்ங்கிறது ஸோ டூப்ளிகேட் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக ஃபங்க்ஷனோட நேம் நான் டூப்ளின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, டெஃப் இஸ் ஏ கீவேர்ட். ஸோ இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்டி லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த சம் நம்ம எப்படி பண்ணலாம்னா நீங்களாவே ஒரு லிஸ்ட் அசைன் பண்ணிட்டு அதுல இருந்து எடுக்கிறதுன்றது வந்து அந்த அளவுக்கு ஆப்டா இருக்காது. ஏன்னா நம்ம சம் போடுறோம் போதே யூசர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்மளே கொடுத்து வச்சுட்டு அது வந்து செக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களே யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், யூசர் கிட்ட இருந்து எப்பவுமே இன்புட்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் எப்பவுமே நம்ம சம் போடணும். அசைன்மெண்ட்டா டிஃபால்ட்டா அசைன் பண்ணிட்டு போடுற மாதிரி சம் இருக்கக்கூடாது. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கேன்னா இந்த சம்ல யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கேன்னா y is equal to ஒரு எம்டி லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன கிரியேட் பண்ணிக்கோ, ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த சம் எதை பேஸ் பண்ணி போட்டுக்கேன்னா ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா யூசிங் ஒயில் லூப், யூசிங் ஃபார் லூப், நீங்க சப்போஸ் ஒயில் லூப்பை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு ஃபார் லூப் கேட்டா அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஃபார் லூப்ல கேட்டா ஒயில் லூப்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பட் எல்லாமே ஈஸிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கேன்னா எந்த நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், 10 எலிமெண்ட்ஸ் வேணுமா, 20 எலிமெண்ட்ஸ் வேணுமா, 7 எலிமெண்ட்ஸ் வேணுமா, எவ்வளவு எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ங்கிறத வந்து யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ண போறோம். ஸோ லூப் எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ யூசர் கிட்ட நான் என்ன செக் பண்ண போறேன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து இருக்கா இல்லையா, டூப்ளிகேட்டா. இப்ப நான் ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டே வரேன், அந்த 5 செட் ஆஃப் நம்பர் இல்ல 6 செட் ஆஃப் நம்பர்ஸ்ல நான் கொடுத்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா அப்பன் பண்ணக்கூடாது, ரிப்பீட்டடா இருக்குன்னா அப்பன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பன் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இதுல வந்து என்ன ஆகும், டூப்ளிகேட்ஸ் என்டர் ஆகும் போதே நமக்கு வந்து ஃபில்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், சோ அதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோ. இஃப் நாட் இன்கேஸ் அந்த நம்பர் இல்ல, நான் என்டர் பண்ற நம்பர் ஆல்ரெடி லிஸ்ட்குள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப் அண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த லிஸ்ட்குள்ள போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். அப் அண்ட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், ஆடிங் அட் த எண்ட். ஸோ இப்போ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் போயிட்டு 1 by 1 ஒய் லிஸ்ட்ல போயிட்டு ஆட் ஆகும். ஸோ ரிப்பீட்டடான நம்பர் ஆயிருந்தா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ ஓகேவா, ஸோ ரிட்டர்ன் ஒய்ன்னு கொடுத்துரும். இப்போ ஆக்சுவலி இந்த லொகேஷன்ஸ்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம கொடுத்துருக்கிற யூசர் என்டர் பண்ற வேல்யூஸை டூப்ளிகேட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ற ஒர்க்குக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டூப்ளி. சரி, நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறேன்னா இப்போ அவுட் சைட்ல நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்டோட நேம் வந்து பி. ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ யூசர் கிட்ட என்ன கேக்குறோம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், how many elements do you want to check. ஒரு லிஸ்ட்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வேணும்ங்கறத யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ யூசர் எத்தனை டேர்ம்ஸ் சொல்றாங்களோ அத்தனை டைம் வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ 0 to n டேர்ம்ஸ் வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். n-1 கான்செப்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 5 சொன்னேன்னா 0 1 2 3 4 சொல்லிட்டு 5 எலிமெண்ட்ஸ் உள்ள என்டர் ஆகும். அகைன் நெக்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்கோம்னா ரன் மோட்ல யூசர் கிட்ட இருந்து அந்த எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளவு எலிமெண்ட்ஸ் யூசர் கிட்ட இருந்து கேட்கிறோம். என்டர் ஏ நம்பர் நம்ம கொடுக்க ஒவ்வொரு நம்பரா போயிட்டு லிஸ்ட்குள்ள ஆட் ஆயிட்டே வருது. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் திங் ஃபைனலா ஆட் பண்ணிட்டு
அதுக்குள்ள இருக்க டூப்ளிகேட்ஸை நம்ம அவாய்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங், யூசர் என்னெல்லாம் வேல்யூ கொடுத்தாங்கிறத பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் திங், நம்மளோட டூப்ளிகேட் எப்படி அவாய்ட் பண்ணி பிரிண்ட் ஆகுதுன்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர்ல செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், enter a number of elements in a list. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 5 எலிமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ enter the 5 different element. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட், ஃபோர்த், 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் என்டர் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல 12 and 12 வந்து நமக்கு ரிப்பீட்டடா இருக்க நம்பர்ஸ். ஆஃப்டர் டூப்ளிகேஷன் இங்க டூப்ளி ஆஃப்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். அப்ப ஆஃப்டர் டூப்ளிகேஷன் ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணிருக்கு, இதுல 12ங்கிற கான்செப்ட் இங்க 12 கொடுத்துருக்கோம், இங்க 12 இருக்கு. அதை அவாய்ட் பண்ணி ஒன்லி 112 மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சம்ல எதை பேஸ் பண்ணிக்கோ, நம்ம கொடுத்துருக்கிற சம்ஸ்ல இருக்கிற டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ஒரிஜினல் வேல்யூ மட்டும் ஒன்லி ஒன் டைம் மட்டும் ஒரு எலிமெண்ட் இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம while மெத்தட்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ while லூப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். as it is பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ இங்க என்ன கொடுத்துக்கோ, சேம் நேம் டூப்ளி ஆஃப். ஓகே, நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். அகைன் ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கோ. அந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நான் என்ன பண்ணிக்கேன், நாட் இன். நான் என்டர் பண்ண அந்த நம்பர் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்குள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆயிடும், அதுக்குள்ள போயிட்டு ஆட் பண்ணிக்கோ. அப்படி இன்கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ லூப் எத்தனை டைம் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை எலிமெண்ட் டைம் ஒர்க் ஆகும். அகைன் நம்ம என்ன பண்ணிக்கோ, ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்திருக்கோம். அந்த எம்டி லிஸ்ட்குள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூசர் கிட்ட அக்செப்ட் பண்றோம். யூசர் எத்தனை எலிமெண்ட் சொல்றாங்களோ அத்தனை டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஃபார் லூப் வந்து ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் எதில் கொடுக்க போறேன்னா while loopல ட்ரை பண்ண போறோம். ஏன்னா வந்து while loop யூசிங் while loop சொல்லிட்டாங்கன்னா while loop நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ while loopக்கு இனிஷியலைசேஷன் i is equal to 1 ஸ்டார்ட் பண்ணிக்கேன். i வேல்யூ less than or equal to n டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். யூசர் என்ன டேர்ம்ஸ் சொல்றாங்களோ அத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதுக்குள்ள வந்து யூசர் கிட்ட டிஃபரெண்ட் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ண போறேன். as it is என்ன பண்ணுமோ சேம் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 6 எலிமெண்ட் கேட்டிருக்கோம். 6 எலிமெண்ட்ல வந்து ஸோ லூப்புக்குள்ள வந்து லூப் 6 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 6 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் நம்ம யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் திங், பிஃபோர் ரிமூவிங் த டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்ணும், யூ பிஃபோர் ரிமூவிங் அப்ப நம்ம ஜென்ரலா என்டர் பண்ண ஹோல் இன்ஃபர்மேஷன்ஸும் இதுக்குள்ள வந்து பிரிண்டிங்ல கொடுத்துருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன்ல டூப்ளி ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம். டூப்ளி ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும், ரிப்பீட்டடா இப்போ நம்மகிட்ட என்ன நம்பர்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு, 45 ரிப்பீட்டட். 45 அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ஒன் டைம் மட்டும் நமக்கு 45 பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ இதுல என்னென்ன மெத்தட்ல நம்ம பண்ணிக்கோ, அவாய்டிங் டூப்ளிகேட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோ, ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் சேம் ஃபங்க்ஷன் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோ, யூசிங் ஏ while லூப்பை பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிக்கோ. இன்னொரு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், சேம் கான்செப்ட் இன்னொரு ஈஸி வேலையை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன ஈஸி வேலை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ல வித்தவுட் ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வித்தவுட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், யூசர் கிட்ட ஒரு எம்டி லிஸ்ட்டை வாங்கிருக்கோம். ஓகே, அது ஆக்சுவலி நமக்கே தெரியும், நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் சம் போடணும். நம்ம அசைன்மெண்டா கொடுத்து நம்மளே வந்து டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணா அந்த பர்டிகுலர் ஒர்க்கு மட்டும் தான் அந்த சம் எக்ஸிக்யூட் ஆகும். யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்து யூசரா வேல்யூ என்டர் பண்ணினாங்கன்னா அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அந்த நம்மளோட சம்மை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூசர் கிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட், ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் டு யூ வாண்ட். ஓகே, எத்தனை டேர்ம் சொல்றோமோ அத்தனை டேர்ம் பிளஸ் 1. ஏன் நம்ம பிளஸ் 1 கொடுத்து b+1 சொல்லியிருக்கோம் நம்ம n-1 கான்செப்ட்ல. ஸோ நான் 10 சொன்னீங்கன்னா 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக b+1 யூஸ் பண்ணிக்கும். லூப்புக்குள்ள எத்தனை டேர்ம்ஸ் வேணுமோ எத்தனை எலிமெண்ட் வேணுமோ அத்தனை எலிமெண்ட்டை இது வந்து அக்செப்ட் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை இப்போ 5 எலிமெண்ட் சொல்றேன்னா லூப் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு 5 டிஃபரெண்ட் எலிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ண 5 டிஃபரெண்ட் எலிமெண்ட் எங்க போய் ஆட் ஆகும், ஏக்குள்ள போயிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஏ லிஸ்ட்குள்ள போயிட்டு ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் திங், லூப் 10 டைம்ஸோ 5 டைம்ஸோ எத்தனை டைம் சொல்லிருக்கோமோ அத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அவுட் சைட் ஆஃப் த லூப்ல வந்த உடனே நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன கேட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் டு யூ வாண்ட். நம்ம எத்தனை எலிமெண்ட் சொல்லிருக்கோம், 6 எலிமெண்ட் சொல்லிருக்கோம். ஸோ 6 டிஃபரெண்ட் எலிமெண்ட்டை என்டர் பண்ணிருக்கோம் நம்ம. 12, 23, 23, 45, 56, 45. ஓகே, சோ இதுக்குள்ள இருக்க டூப்ளிகேட்ஸ் இப்ப நான் அவாய்ட் பண்ணனும். இப்போ ஒரிஜினல் லிஸ்ட்ல என்ன கொடுத்திருக்கோம், இங்க கொடுத்த 12, 23, 23, 45, 56, 45 as it is அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கு. இங்க நம்ம என்ன ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோனா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் வாட் இஸ் செட். செட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்காவே செட் ஃபங்க்ஷன் என்ன நம்பர் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுல டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து ஒன் டைம் இருக்க மாதிரி பாத்துப்பாங்க. ஓகே, சோ அப்ப இங்க நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், செட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல செட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோ. அப்ப நம்ம இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்ல நான் இங்க கொடுத்திருக்கிறது இந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல இருந்து டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் ஆயிடும். டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் ஆனா 44, 45 அவாய்ட் ஆயிருக்கும்.
ஒரு 23 அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அவாய்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட்ல வேணும். ஸோ பிரிண்ட் அவுட்ல வேணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் த லிஸ்ட். அப்போ ரிசல்ட் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும், லிஸ்டா தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ லிஸ்டா பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன், ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேஷன். அப்போ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு இங்க வரும்போது நான் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன், எனக்கு வந்து செட்டா பிரிண்ட் பண்ணும், பட் செட்டா பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அப்ப லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண எனக்கு என்ன பண்ணும், ரிசல்ட் வரும்போது லிஸ்ட் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அப்படியே நீங்க எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணீங்கன்னா செட் ஃபங்க்ஷன், செட் யூஸ் பண்ணிக்கிறது செட்டா தான் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோ, லிஸ்ட் ஆஃப். அப்ப நம்ம சம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எங்கேயுமே நம்ம செட் யூஸ் பண்ண கான்செப்டே தெரியாது, பட் இன்னர்ல மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு பண்ணிக்கோ, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இந்த சம்ம வந்து நீங்க இந்த பேட்டர்ன்ல போட்டாலும் ஓகே, இல்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணினாலும் ஓகே. பட் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோ. இப்போ இதே வைல் லூப்ல சேஞ்ச் பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட், பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. இந்த லூப்பிங்கோட இந்த பர்டிகுலர் லொகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும். ஓகே, சோ இனிஷியலைசேஷன் i is equal to 1. இப்போ என்ன பண்ணிக்கோ, இனிஷியலைசேஷனுக்கு i க்கு 1 கொடுத்துரும். இங்க லூப்பிங்காக வைல் லூப் கேட்டிருக்கிறதால வைல் வேல்யூ i less than or equal to b terms. இங்க b ல வாங்கிருக்கமா யூசர் கிட்ட how many terms சொல்லிட்டு, சோ அத்தனை terms சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்ணிட்டேன். ஓகே, லூப் அத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணோம், லூப்போட ஒவ்வொரு டைமும் இன்கிரிமெண்டல் பார்ட்டுக்காக i plus equal to 1 யூஸ் பண்ணிக்கும். ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஃபார் லூப்ல போடுறது சிங்கிள் லைன், பட் வைல் லூப்ல போடுறதுனால ஒரு டூ லைன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராஸ் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அதே நம்ம செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், செட்டா கன்வெர்ட் பண்ணி செட்ல டூப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணிடுறோம். அதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், ரிசல்ட்டை வந்து லிஸ்ட் ஆஃப்னு சொல்லி லிஸ்டா வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடுறோம். ஓகே, சோ அப்ப ரிமூவிங் ஏ டூப்ளிகேட் இன் லிஸ்ட், அப்ப நம்ம 4 டிஃபரெண்ட் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இன்னொரு மெத்தட்ல கூட போடலாம், பட் நிறைய ஒரே சம்முக்கே நம்ம நிறைய மெத்தட் கொடுத்தா நீங்க வந்து கொஞ்சம் போரிங் ஆயிடும், இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே, இப்போ இந்த 4 மெத்தட் கொடுத்துருக்கோம். ஒன்னு வைல் லூப்பை பேஸ் பண்ணிருக்கோம், இன்னொன்னு ஃபார் லூப்பை பேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஒன்னு ஃபங்க்ஷன் யூஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒன்னு ஃபங்க்ஷன் இல்லாம நம்ம போட்டிருக்கோம். பட் அதுல எந்த மெத்தட் ஈஸியா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, ரைட் a program that prints the maximum value in a tuple. ஒரு டிபியூல்குள்ள கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல மேக்ஸிமம் வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம லிஸ்ட்ல இருந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி காட்ட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஒரு எம்டி லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, சோ எப்பவுமே சம்ல நான் என்ன சொல்லிருக்கேன், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நம்ம அசைன்மெண்ட்டை போடக்கூடாது. யூசர் அவங்களோட விஷக்கு என்ன நம்பர்ஸ் வேணா என்டர் பண்ணி செக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சோ அதுக்காக தான் எம்டி லிஸ்டா கொடுத்திருக்கோம். இன்புட் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட் இன் a list, எத்தனை எலிமெண்ட் நம்ம லிஸ்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக நான் இன்புட் கேட்டிருக்கேன். ஓகே, ஃபார் j in n எத்தனை டேர்ம்ஸ் சொல்லிருக்கோமோ அத்தனை டேர்ம்ஸ் இருக்க லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் திங், யூசர் கிட்ட இருந்து எத்தனை டேர்ம்ஸ், சப்போஸ் நான் 5 சொல்லியிருந்தேன்னா 5 டேர்ம்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து டிஃபரெண்ட் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் திங் என்ன பண்றேன்னா, ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொரு எலிமெண்ட் நம்ம என்டர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு b குள்ள போயிட்டு ஆட் பண்ணிக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் திங், ஒரிஜினல் லிஸ்ட் நான் என்ன கொடுத்திருக்கேங்கிறத நான் லிஸ்டா வாங்கியிருக்க இன்ஃபர்மேஷனை டிபியூலா பிரிண்ட் பண்ணி, டிபியூலுங்கிற ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி டிபியூலா பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் திங், லிஸ்ட்ல யூஸ் பண்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம டிபியூலுக்கும் அப்ளிகபிள். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப். அப்ப நமக்கு தெரியும் மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துடலாம். சோ இங்க லிஸ்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன் தட் வில் பி சேஞ்ச்டு டு டிபியூல். டிபியூலா இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் மட்டும் நான் சொல்லணும். அப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன், மேக்ஸ் ஆஃப் பி. மேக்ஸ் ஆஃப் பி சொன்ன அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற டிபியூல்ல இருக்கிற மேக்ஸிமம் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க செக் பண்ணிக்கலாமா. So number of elements, 5 different elements. Okay, 34, 56, 78, 90, 123. 5 different elements கொடுத்துட்டோமா. Next இந்த printல என்ன கேட்டிருக்கேன், நான் ஒரிஜினல் டிபியூல் போட்டுட்டு டிபியூல் ஆஃப் b, நான் இங்க கொடுத்திருக்க எலிமெண்ட் டிபியூல் ஆஃப் b ல எல்லாமே பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்கோம், இருக்கிறதுல மேக்ஸிமம் எலிமெண்ட். சோ நம்ம இருக்கிறதுல மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன, 123 is the maximum element. அந்த 123ங்கறத வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் இதே சம்ம நம்ம என்ன பேட்டர்ன்ல போடலாம்னா, இங்க நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு சப்போஸ் எக்ஸாம்ல யூசிங் வைல் லூப் அப்படி கேட்டா என்ன பண்ணலாம், சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இதுலயும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. சோ சேம் கான்செப்ட், ஒரு எம்டி லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். யூசர் கிட்ட how many elements do you want ன்னு கேட்டிருக்கோம். அவங்க எவ்வளவு எலிமெண்ட் கொடுக்குறாங்களோ அத்தனை டைம்ஸ் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப லூப்போட இனிஷியலைசேஷன், conditional part and then incremental or decremental portion நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். First thing, i is equal to 1 ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். I value less than or equal to n terms.
இங்க யூசர் எத்தனை டைம் சொல்றாங்களோ அத்தனை டைம் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் திங் என்ன கேக்குறாங்கன்னா யூசர் கிட்ட இருந்து டிஃபரெண்ட் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, 10 எலிமெண்ட்ஸா, 11 எலிமெண்ட்ஸா, 5 எலிமெண்ட்ஸா, 6 எலிமெண்ட்ஸா, இல்ல 100 எலிமெண்ட்ஸா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவங்க சொல்லிருக்கிற அவ்வளவு எலிமெண்ட்ஸ் யூசர் கிட்ட லூப் அத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் எக்ஸிக்யூட் பண்ண எல்லா எலிமெண்ட்டை போயிட்டு லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அப்பெண்ட் பண்ணோம். ஏன் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோனா, சோ டிபியூல் வந்து அதுக்குள்ள நம்ம ஒரு டிபியூலுக்குள்ள இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், லிஸ்டா கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட்டை வந்து ஆஃப்டர் தட் நம்ம டிபியூலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ அப் அண்ட் ஆஃப் கொடுத்த உடனே நான் கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்டை போயிட்டு சோ 23 45 67 89 45 சோ இந்த 5 டிஃபரெண்ட் எலிமெண்ட் போயிட்டு tibule of b I mean list of b குள்ள போயிட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் list of b ல இருக்கவங்கள நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கேன்னா tibule of b. அப்ப tibule of b கன்வெர்ட் பண்ணவனே என்ன ஆயிடும், சோ tibule ஃபார்மட்ல நமக்கு வந்து ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சோ tibule of b க்கு அப்புறம் நெக்ஸ்ட் திங் இங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல max of b அப்படி நம்ம max of b கேட்டிருக்கோம். அப்ப max of b கொடுக்கும்போது நம்ம கொடுத்திருக்கிறதுல எது ஹையஸ்ட் வேல்யூ, 89 is the highest value. so 89ங்கிறது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்திருக்கிற எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சோ ஆக்சுவலி இதுல என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க, print the maximum value in a tibule. அப்ப யூசிங் ஃபார் லூப் சொன்னாலும் போட்டுருவோம், யூசிங் வைல் லூப்னு கேட்டாலும் போட்டுருவோம். எல்லாமே ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான சம். மேக்ஸிமம் ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணுங்க, ப்ரோக்ராமிங்கா எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல ஃபுல் மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन, third question, write a program that finds the sum of all the numbers in a tubules. டிபியூல் குள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸ்மே சம் பண்ணனும். லாஸ்ட் டைம் நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ மட்டும் செக் பண்ணிக்கோ, மேக்ஸிமம் ஆஃப். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சமேஷனா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதையே என்ன கான்செப்ட்ல போட போறோம், வைல் லூப் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஃபார் லூப்ல பேஸ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் திங் எம்டி லிஸ்ட், how many elements do you want, லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரியே. சோ எத்தனை எலிமெண்ட் மேக்ஸிமம் நீங்க கான்செப்ட் லிசன் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸா ரிப்பீட் ஆகும். இன் பிட்வீன்ல சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்க மகப் பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல மகப் பண்ற மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஒரு சம்ல போட்டது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். சரி, இப்போ வந்து யூசர் கிட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வாங்கிட்டோம். சோ இது வந்து இனிஷியலைசேஷன், அகைன் கண்டிஷனல் பார்ட், இன்கிரிமெண்டலா டிகிரிமெண்ட் பார்ட். சோ யூசர் கிட்ட எத்தனை டேர்ம்ஸ் சொல்லிருக்கோமோ அத்தனை டேர்ம்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ண வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு அப்பெண்ட் பண்ணிருக்கோம். சோ b குள்ள போயிட்டு ஆட் பண்ணியாச்சு. சோ ஆஃப்டர் தட் என்ன பண்ண போறோம், சோ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை b ஆ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து tibule கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் திங் ஒரிஜினல் லிஸ்ட் என்னங்கறத பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ ஒரிஜினல் லிஸ்ட் நான் இங்க கொடுத்திருக்கோமா, 10 5 15 20 45 கொடுத்திருக்கோம் இல்லையா. சோ எல்லா எலிமெண்ட்டுமே வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன்னா நார்மலா யூசருக்கு டிஸ்பிளேக்காக பிரிண்ட் பண்ண கொடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் திங் சம் ஆஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் போட்டா ஈஸியா சம்மேஷன் பண்ணி கொடுத்துரும். அப்படியே நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே சம் ஆஃப் அப்படின்னு சொன்னேன்னா the ஒரிஜினல் லிஸ்ட்க்கு நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் போட்டு அப்படியே சம் ஆஃப் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் லைன்ல ஃபினிஷ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, பட் அப்படி வேண்டாம், வித்வுட் யூசிங் ஃபங்க்ஷன் இன்கேஸ் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, வித் யூசிங் எதுவுமே டிக்ளேர் பண்ணேன்னா இதுக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு லைன் போடலாம், print the sum of the element in a tibule is அப்படின்னு கொடுத்துட்டு sum of c அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்போ sum of c ன்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா சமேஷன் பண்ணி அந்த லிஸ்டுக்கான ஹோல் எலிமெண்ட் டோட்டல் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, சப்போஸ் வித்வுட் யூசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா வித்வுட் யூசிங் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல போட்டிருக்கேன். பட் ஏன்னா இது நீங்க சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஈஸியா முடிச்சிடுவீங்க. ஏன்னா இவ்வளவு சம் போட்டு நம்ம இது கீழே ஒரு சிங்கிள் லைன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது சம் ஆஃப் ஃபைண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். பட் வித்வுட் யூசிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், இனிஷியலைசேஷன், சம்மேஷனுக்காக ஒரு வேரியபிள். அகைன் சோ எத்தனை டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் போது லிஸ்டோட ஐ மீன் டிபியூலோட லென்த் எடுத்தோம்னா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. சோ அப்ப நெக்ஸ்ட் திங் என்ன கொடுக்க போறோம், ஈச் அண்ட் எவ்ரி டைம் உள்ள இருக்கும்போது ஒவ்வொரு எலிமெண்டா சிங்கிறது வந்து நம்ம வச்சிருக்கிற டிபியூலோட நேம், டிபியூலோட 0 எலிமெண்ட் பிளஸ் டிபியூலோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ் டிபியூலோட செகண்ட் எலிமெண்ட் பிளஸ் டிபியூலோட தேர்ட் எலிமெண்ட் அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். சோ ஒவ்வொரு டைமும் டிபியூலுக்குள்ள என்னெல்லாம் வேல்யூ இருக்கோ ஒவ்வொரு வேல்யூவும் ஆட் பண்ணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், 10 plus 5 15 15 plus 15 30 30 plus 20 50 50 plus 45 ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் பண்ணி 95ங்கற ஆன்சரை இந்த பிளேஸ்ல எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இது நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம்,
while loop யூஸ் பண்ணிக்கலாம், with function யூஸ் பண்ணிக்கலாம், without function யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சம் எடுத்தோம்னாலே நிறைய கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் போடலாம். பட் எல்லாமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி போட்டீங்கன்னா நிறைய மெத்தட்ல ஒவ்வொரு சம்மும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ சம் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு நான் போடுறேன்னா வித் ஃபங்க்ஷன், வித்வுட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் அப்படி நம்பர் 6 லெசன்ல எல்லாம் பார்த்திருக்கோம். பட் அந்த கான்செப்ட் கிட்ட இருந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட், சோ இதே சம் ஃபார் லூப் பேஸ் பண்ணி இன்னும் சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, while loop ஓட for loop வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாவே அந்த சம்மை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எம்டி லிஸ்ட், accept the element, how many elements do you want in the list, யூசர் கிட்ட கேட்க போறோம். அகைன் என்ன கொடுக்க போறேன்னா அத்தனை டைம் n நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுக்கு நெக்ஸ்ட் திங் எவ்வளவு எலிமெண்ட் வேணுமோ அத்தனை டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 சொன்னேன்னா 5 times loop will be executed, 0 to 4 times வந்து ஆட்டோமேட்டிக்கலி 5 times வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் யூசர் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ எல்லா வேல்யூஸும் போயிட்டு பிக்குள்ள வந்து அப்பன் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண அந்த லிஸ்ட்டை நெக்ஸ்ட் நான் என்ன கன்வெர்ட் பண்ண போறோம், டிபியூலா கன்வெர்ட் பண்ண போறோம். டிபியூலா கன்வெர்ட் பண்ணிட்டோமா யூசருக்கு டிஸ்பிளே பண்ண போறோம். இதுதான் நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படி சொல்லிட்டு யூசர் டிஸ்பிளேக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணிக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் இந்த லொகேஷன் சம்மேஷனுக்காக, சம்மேஷன்ல என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலைசேஷன் இஸ் 0 ஃபார் i in c, i in c ன்னு சொல்லும்போது c ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கோ அந்த டிபியூல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அத்தனை டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைம் எடுத்துட்டு வர எலிமெண்ட்டை சம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். ஃபைனலா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதோட சம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இதுலயும் நம்ம என்ன கொடுக்குறோம், இதுக்கு கீழே ஒரு லைன் ஆட் பண்ணேன்னா சம் ஆஃப் அப்படின்னு ஃபங்க்ஷன் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் லைன்ல இந்த செகண்ட் போர்ஷன் இல்லாம அங்கேயே கூட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், how many elements, 6 element. Okay, first நான் என்ன கொடுத்திருக்காங்க 10 20 45 60 54 30. So இப்ப 6 different element கொடுத்திருக்கோம். each and everything add பண்ணோம்னா 30 30 plus 45 75. So அப்படியே one by one நம்ம add பண்ணிக்கோனா ஃபைனலா 219 is the answer. So எவ்வளவு எலிமெண்ட் கொடுக்குறோமோ என்னென்ன எலிமெண்ட் கொடுக்குறோமோ அத்தனை எலிமெண்ட்டுமே ஃபைனலா சம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலைஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து டிபியூல்குள்ள கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ஆட் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ ஆக்சுவலி நம்ம எவ்வளவு சம்ஸ் பார்த்துருக்கோம், 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் டூப்ளிகேஷன், செகண்ட் ஒன் சம்மேஷன், அடுத்த சம் வந்து சம் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இன் டிபியூல் பார்த்துருக்கோமா. ஓகே, ரிமைனிங் 4 5 6 7 8 9 10 நம்ம கிட்ட வந்து இதுல 10 எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ 10ல வந்து ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.